வணக்கம். போஸ்னானில் டிக்கெட் மெஷின் நீங்கள் இப்போ பார்க்குற மாதிரி தான் இருக்கும். பஸ்ஸில் ட்ராம்லலாம் போகிறதுக்கு நம்ம முன்னாடியே டிக்கெட் எடுத்துகிட்டு தான் போகணும். அதுக்கப்புறமா பஸ் ஸ்டாப்பில் ட்ராம் ஸ்டேஷன்லலாம் இந்த மாதிரி போர்டு இருக்கும். இதில் எத்தனை மணிக்கு எந்த பஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு டைமிங் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா பஸ் ஸ்டாப்லேயுமே இந்த மாதிரி நோட்டீஸ் இருக்கும். அதில் பஸ் நம்பர், அது எந்தெந்த ஸ்டாப்புக்கு போகும், எத்தனை மணிக்கு ஒரு முறை பஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த நோட்டீஸில் இருக்கும். நீங்கள் அந்த டீட்டெயில்ஸை பார்த்தே பஸ் எத்தனை மணிக்கு வரும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே எல்லாமே பர்ஃபெக்ட் டைமிங்காக இருக்கும். 10 மணிக்கு பஸ் வரும்னா கண்டிப்பாக 10 மணிக்கு பஸ் வந்துடும். அப்படி ஏதாவது சில டிலேஸ் இருந்தாலுமே அதுவுமே அந்த டிஸ்பிளேயில் வரும். நீங்கள் டிக்கெட் மெஷினில் டிக்கெட் எடுத்துகிட்டு பஸ் இல்லை ட்ராமில் ஏறின உடனே உங்களுடைய டிக்கெட்டை வேலிடேட் பண்ணணும். அப்படி வேலிடேட் பண்ண மறந்துட்டிங்கன்னா டிக்கெட் செக்கிங் வரும்போது நீங்கள் டிக்கெட் கையில் இருந்தாலுமே அது டிக்கெட் இல்லாததுக்கு தான் சமம். அதனால் ஃபைன் போட்டுருவாங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த எல்லோ கலர் மெஷினில் தான் உங்களுடைய டிக்கெட்டை இன்சர்ட் பண்ணி வேலிடேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இன்சர்ட் பண்ண உடனே அது டைமையும் டேட்டையும் பிரிண்ட் பண்ணிடும். இந்த ஆரஞ்சு கலர் மெஷின் எதுக்குன்னா, போஸ்னானில் பெக்கா கார்டு அப்படின்னு ஒன்று இருக்குது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கு. நீங்கள் இந்த கார்டு வாங்கிட்டீங்கன்னா அதில் மணி ஆட் பண்ணிவிட்டு பஸ்ஸில் ஏறும்போதும் இறங்கும்போதும் ஸ்வைப் பண்ணணும். ஸ்வைப் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக எத்தனை ஸ்டாப் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான மணியை டிடெக்ட் பண்ணிக்கும். ஒவ்வொரு டைமும் தனித்தனியாக டிக்கெட் வாங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ட்ராமில் பஸ்ஸில் இந்த மாதிரி டிஸ்பிளேவும் இருக்கும். அடுத்தடுத்த ஸ்டாப்புடைய நேமும், அதை வச்சு நீங்கள் இறங்க வேண்டிய ஸ்டாப்பில் இறங்கிக்கலாம். உங்களுக்கு டிக்கெட் எப்படி எடுக்கிறது, பெக்கா கார்டு எப்படி ஒர்க் ஆகும், அதுக்கு எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்டான வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.